இல்லன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க செய்த வேற ஒண்ணுமே இல்லை, கரங்களை கோர்த்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் செய்தோம். ஜெபத்தை மாத்திரமே செய்தோம், வேற எந்த டாக்டரையும் நாங்க போய் பார்க்கல. அதுக்கு பிற்பாடாக உங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம், ஒரு கூட்டத்தில் நாங்க கலந்து கொண்டோம். அந்த கூடுகையில ஒரு மோகன் சீலாசர் ஐயா வந்திருந்தாரு. அந்த ஐயா வந்து கடைசி ஜெபத்துல, ஆக்சுவலா அது ஒரு மிஷனரி கூடுகை, அங்க யாருக்கு அற்புதத்தை குறித்தோ அதிசயங்களை குறித்தோ அவர் தீர்க்க தரிசனமாய் சில காரியங்களை சொல்ல வரவே இல்லை. மிஷனரிகளை குறித்ததான பேசி அவர் ஜெபித்து விட்டு கடந்து போக வந்தார். ஆனா கடைசி வேளையில அவர் திடீரென்று ஒரு 5 நிமிடங்களை எடுத்துக்கொண்டு சில பெயர்களை குறிப்பிட்டு அவருடைய பிரச்சனைகளை சொல்லி அவர்களுக்காக ஜெபம் செய்தார். அவர் பெயர்களை குறிப்பிட்ட ஒரு பெயர்ல என்னுடைய மனைவி பெயரை குறிப்பிட்டார். சுஜாதா, உன்னுடைய வயிற்றில கருவுல பிரச்சனை இருக்கு, குழந்தை இருக்கிறது தங்கிறது ஆகாத காரியம் சொல்லி மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுதே ஒரு குழந்தையை வைக்கிறாருன்னு சொன்னாங்க. இது நடந்தது ஆகஸ்ட் 25ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு. இது நடந்த அன்றைக்கு நாங்க யோசிச்சோம், இன்னும் எங்களுடைய கல்யாணம் நடந்தது மே மாசம், 3 மாசம் கழிச்சுதான் இந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு வருது. அடுத்த திருமண நாள் என்ன, இன்னும் எங்களுக்கு இருக்கிறதே 9 மாசம் காலம் தான். 9 மாச காலத்துக்குள்ள இப்பதான் எங்களுடைய வார்த்தையே வந்திருக்கு. எப்படி குழந்தை பிறக்கணும் எங்களுக்கு தெரியல. ஆனால் செப்டம்பர் 8ஆம் தேதி இன்னொரு ஊழியக்காரர், உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா அவர்கள் வந்து வேளச்சேரிக்கு நாங்கள் இருக்கிற பகுதியில வந்து ஒரு கூடுகையில அவர் பாடலே சொன்னார், உங்களுடைய கருக்கள் இப்பொழுதே குழந்தை சுமக்கிறதாய் மாறுகிறது என்று சொல்லி அதை நாங்கள் நம்பினோம். அடுத்த நாள் திடீரென்று என்னுடைய மனைவிக்கு வயிற்று வலி ஏற்பட்டது. சரி, எதுவா இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி நாங்கள் கொண்டு போய் செக் பண்ணோம். செக் பண்ணதுல அவங்க சொன்ன ஒரு ரிசல்ட், குழந்தை இருக்கு பாசிட்டிவ்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாங்க எப்படி எங்களுடைய திருமண நாள் மே 12ஆம் தேதி, அதே போல என்னுடைய குழந்தை பிறந்த தேதி மே 6ஆம் தேதி, நாங்கள் எப்படியாய் ஆசைப்பட்டோமோ அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுடைய திருமண நாள் வருவதற்கு முன்பதாகவே என்னுடைய கரங்கள்ல அந்த குழந்தையை கொடுத்து விட்டார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு விஷயம், அவரிடத்தில் வருகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை, அவரிடத்தில் கேட்கிற யாவருக்கும் அவர் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது, இயேசுவை நம்பினா போதுங்க, இயேசுவை மாத்திரம் தருவாருன்னு சொல்லி நம்ம கேட்டா போதுங்க, நிச்சயமாய் இயேசு தருவார். அடுத்ததாக என்னுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை தான் பிறக்க வாய்ப்புன்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெட்டை குழந்தையோட சேர்த்து 4 பிள்ளைகள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து என்ன சொல்லுவாங்க, ஒரு அந்த காலத்தில் அரசர் காலத்திலேயே 5 பெத்த அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்க இந்த காலத்துல 4 பெத்த ஒண்ணு. அடுத்து என்ன சொல்லுவாங்க ஜனங்க, என்ன பண்ண போறான் இந்த காலத்துல, 4 பிள்ளைங்களை எப்படி வளர்க்க போறான்னு சொல்லி ஒரே கேள்விகளாக இருந்தது. ஆனால் நாங்கள் வைத்த ஒரே ஒரு காரியம், விசுவாசித்த ஒரே ஒரு காரியம், எங்களுக்கு கொடுத்தவர் கர்த்தர், அவர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லி தான் நாங்க அமைதியா இருந்தோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய 3 பிள்ளைகளும் ஐஐடி கேம்பஸ்ல கேந்திர வித்யாலயா என்ற பள்ளியில சிபிஎஸ்இ சிலபஸோடு கூட அவங்க படிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவர் நம்பின பிள்ளைகளை அவர் ஒருபோதும்